2 மடங்காக உயர்த்தப்பட்ட உதவித்தொகை பெற மாற்றுத்திறனாளி மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். தமிழக அரசு 2 மடங்காக உயர்த்தியுள்ள உதவித்தொகையை பெற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கை 2023-24 நிதியாண்டிற்கான மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மானிய கோரிக்கையின் போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் மாற்றுத்திறன் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதன்படி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 1000 என்பதை ரூபாய் 2000ஆகவும் 6ஆம் முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு 3000 என்பதை 6000ஆகவும் 9ஆம் முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு 4000 என்பதை 8000ஆகவும் இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு 6000 என்பதை 12000ஆகவும் முதுகலை பட்டம் மற்றும் தொழிற்கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு 7000 என்பதை 14000ஆகவும் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பங்கள் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மூலம் பரிசீலனை செய்யப்பட்ட பின் கல்வி உதவித்தொகை மாணவர்களின் வங்கி கணக்குக்கு நேரடியாக செலுத்தப்படும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது.